செக் வித் இன்னைக்கு நம்மளோட மைக்ரோகிரீன் டிப்ஸ் பார்ட் 17. இன்னைக்கு நாங்கள் வந்து மைக்ரோகிரீனில் பிளாக் அவுட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு, பிளாக் அவுட் வந்து ஏன் பண்ணணும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 ரீசன் டு நாட் டு ஸ்கிப் பிளாக் அவுட். பிளாக் அவுட் வந்து மைக்ரோகிரீனை வந்து நாங்கள் சோப் பண்ணுறோம், சீட்ஸாக ஸ்ப்ரவுட் பண்ணுறோம், அதுக்கப்புறமா ஜெர்மினேஷன் வைக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் பிளாக் அவுட்டு. இந்த பிளாக் அவுட் ப்ராப்பராக பண்ணாதான் உங்களுக்கு வந்து உங்களோட மைக்ரோகிரீனு ஸ்ட்ராங்காக வரும், ஸ்டெம்மு வந்து ஹெல்த்தியாக வரும். உங்களுக்கு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அஃப்கோர்ஸ் ப்ரொடக்ஷனும் அதிகமாக வரும் உங்களுக்கு. ஸோ ஸ்டெம் இஸ் எவ்ரி திங் மைக்ரோகிரீனில். ஸ்டெம்மு சரியாக இல்லைன்னா ஹார்வெஸ்ட்லேருந்து ஆஃப்டர் ஷெல்ஃப் லைஃப்லேருந்து எல்லாத்துலேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். செகண்ட் திங் வந்து யூனிஃபார்ம் க்ரோத் இருக்கும். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, என்னோட சீட்ஸ் ஈவனாகவே வரலன்னா பிளாக் அவுட்டு பக்காவாக பண்ணிங்கன்னா உங்களோட எல்லா சீட்ஸு ஈவனாக வரும். ரீசன் நம்பர் 3, ட்ரே சக்ஸஸ். எண்ட் ஆஃப் த டே எவ்ரிபடி இஸ் ஹியர் ஃபார் ப்ரொடக்ஷன் நல்லா வந்தால் தான் ஃபார்ம் சஸ்டெயின் ஆகும் அண்ட் நமக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும் டு கோ டு நெக்ஸ்ட் ட்ரே. ஸோ பிளாக் அவுட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஸ்டெம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அல்டிமேட்லி ஈவன் க்ரோத் வரும். ஸோ உங்களுக்கு வந்து வெயிட்டு கூட நல்லா வரும், கட்டிங் ஆனதுக்கப்புறமா ஷெல்ஃப் லைஃப் கூட உங்களுக்கு லாங்காக வரும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு பிளாக் அவுட் யுவர் மைக்ரோகிரீன் ட்ரே. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் திரும்ப பார்க்கலாம்.